ஹலோ மை டியர் ஃபேமிலி, சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் எப்படி பேங்கிள் ரெடி பண்ணுறேன் அந்த வீடியோ தான் இது. உங்களுக்காக பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை இதை பிஸ்னஸாக கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் ஹேமலதான்ற இந்த சிஸ்டருக்காக தான். இந்த சிஸ்டர் என்னோட ரெகுலர் கஸ்டமர் வேறு, அதுவும் இல்லாமல் நம்ம டோரி கிரியேஷன் சேனலோட ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுமே சொன்னாங்க, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, அவங்க சென்ட் பண்ண ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் போய் கேட்டு பாருங்கள், ரீசனபிள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியாகவே கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற திங்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்டோன்ஸு, பேங்கிள், அதே மாதிரி ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. உங்களுக்கும் இந்த மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா அந்த சிஸ்டர்கிட்ட நீங்களும் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இது பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, நான் அகெயின் சொல்கிறேன். இப்போது பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள் வந்து தேவைப்படும். சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க. என்னோடய சைஸ் வந்து 2.8, ஸோ நான் எல்லாமே 2.8 தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் வந்து தேவைப்படும். உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த சில்க் த்ரெட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சில்க் த்ரெட் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா த்ரெட்டெல்லாம் நம்ம ஒட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து தேவைப்படும். ஸோ அதுவும் வந்து மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் த்ரெட் கட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்டர் வந்து தேவை. அந்த கட்டர் நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் த்ரெட் பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா இதில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் கலெக்ஷன். அது வந்து மேட் ஃபினிஷிங்லேயும் இருக்குது, அதே மாதிரி கிளாஸி ஃபினிஷிங்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோன் செலெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. நான் மேட்டும் எடுத்திருக்கேன், கிளாஸியும் எடுத்திருக்கேன். கலர்ஸ் வந்து என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் வந்து நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். முக்கியமாக இந்த ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு இந்த க்ளூ ஸ்டிக் வந்து தேவைப்படும். க்ளூ பென்னுன்னு கூட சொல்லுவாங்க. எம்டியாக ஒரு பென் மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இருக்கு இல்லையா ரோஸ் கலரில், இது வந்து கொஞ்சம் சின்ன பசை மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கையிலலாம் ஒட்டாது. ஆனால் நம்ம ஸ்டோன் எடுத்து ஒட்டுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லையா, எல்லார் வீட்லேயும் காமனாக யூஸ் பண்ணுற அந்த கேலண்டர் இருக்குல்ல, அதில் நீங்கள் பழசோ இல்லை புதுசோ அது வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இதில் தான் பண்ணேன். எனக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட கேலண்டர் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நோட் புக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்கிள் பற்றி பார்த்துடலாம். பேங்கிள் ஆக்சுவலாக 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து ரவுண்ட் பேங்கிள், இன்னொன்று வந்து ஃப்ளாட் பேங்கிள். நான் வாங்கியிருக்க சைஸ் வந்து 2.8 தான். ஸோ ரெண்டுமே வந்து நான் 2.8 தான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் உங்களுக்கு எடுக்கிறேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் மேலே இருக்கும். ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரவுண்டாக வந்து மேலே வரும். இதை வந்து ரவுண்ட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ நான் காமிக்கிறது வந்து 4 கட் பேங்கிள். சில்க் த்ரெட்டில் காமனாக யூஸ் பண்ணுற டைப்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கட், 2 கட், 4 கட் பேங்கிள். நான் எனக்கு பர்சனலாக வந்து 2 கட் பேங்கிளும் 4 கட் பேங்கிள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். 1 கட் வந்து நான் வாங்கலை, ஏன்னா எனக்கு ரொம்ப பட்டையாக போடுறது பிடிக்காது. ஸோ அதனால நான் 1 கட் வந்து வாங்கலை. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 2 கட் பேங்கிள். ஸோ ஒரே கலரில் 2 கட்டு இருக்குது இல்லையா, ஸோ அதோட அகலமும் பார்க்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பேங்கிள். அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கிற பேங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ரொம்ப இந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்து இருக்கும். இதுலேயுமே நான் என்ன சைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கட் பேங்கிளும் 2 கட் பேங்கிளும் சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 5 செட்டு வந்து 4 கட்டாக இருக்கும், இன்னொரு 5 செட்டு வந்து 2 கட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸ் வந்து எந்த கலர்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மேலே த்ரெட்டு வச்சு கவர் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா நீங்கள் கலர்ஸ் மென்ஷன் பண்ணியும் வாங்கிக்கலாம். நான் ரேண்டமாக இருக்கிற கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன்.
2 கட் 4 கட் 1 கட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரே பேங்கில் வந்து 4ஆக கட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து 4 கட் பேங்கிள். சைஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாக வரும். அதுவே 2ஆக கட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 2 கட் பேங்கிள். இல்லை உங்களுக்கு பட்டையாக வேணும் அப்படின்னா இந்த பிங்க் கலர் வளையல் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சா ஒரு சைஸ் வரல, அது வந்து 1 கட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான், இதனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே 2 கட் 4 கட் இது ரெண்டும் தான் நான் வந்து பர்சனலாக வாங்கியிருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு சாம்பிள் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற வளையல் வந்து 2 கட் அண்ட் 4 கட் பேங்கிளில் பண்ண வளையல் தான். சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு டார்க் ரோஸ் கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம சுற்றும் பொழுது த்ரெட்டு வந்து கீழே உருண்டு உருண்டு ஓடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ளேயோ உங்களோட த்ரெட்டை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றுனீங்க அப்படின்னா த்ரெட்டு வந்து ஒரே இடத்துலையே இருக்கும். கீழே உருண்டு உருண்டு போச்சு அப்படின்னா நூல் வந்து சிக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு பண்ணுங்கள். நான் இப்போது இந்த அட்டையில் வந்து சுற்றுறேன் இல்லையா, இது வந்து நான் எத்தனை கவுண்டிங் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பண்ண போகிற பேங்கிளோட சைஸ் வந்து 4 கட் பேங்கிள் தான் பண்ண போகிறேன். பேங்கிளோட சைஸ் வந்து 2.8. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் எத்தனை தடவை இந்த அட்டையில் வந்து நான் சுற்றி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 22 தடவை வந்து சுற்றி எடுத்துக்கிறேன். 20மே கரெக்டாக தான் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு 2 சுற்று நான் சுற்றிக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே எந்த நம்பர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 2.8க்கு சொல்கிறேன். இதுவே வந்து நீங்கள் பேங்கிளோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 த்ரெட்டை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எப்போயுமே மேக்ஸிமம் த்ரெட்டோட கவுண்டிங் வந்து 30க்கு மேலே போகக்கூடாது. அது நீங்கள் 1 கட் பேங்கிள் செய்கிறதா இருந்தாலும் சரி, 2 கட் பேங்கிள் செய்கிறதா இருந்தாலும் சரி. ஓகேவா? உங்களோட த்ரெட்டோட இந்த சுற்றுற கவுண்டிங் வந்து 30க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப பட்டையாக அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மினிமம் அளவுக்கு மட்டும் எடுத்து சுற்றிக்கோங்க எந்த சைஸ் பேங்கிள் பண்ணுறீங்கனாலும். உங்களோட கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நோட் புக்லலாம் பண்ணுறீங்க அப்படின்னா லென்த் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த மாதிரி கேலண்டர் அட்டை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே தடவையே நீங்கள் சுற்றுறதுலே வந்து ஒரு ஃபுல் பேங்கிள் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். 2 தடவை ஒட்டு போட்டுட்டு நம்ம சுற்றணும் அந்த அவசியம் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு தடவை இப்போ நான் சுற்றிருக்கேன் இல்லையா, இதில் வந்து நான் கரெக்டாக ஒரு பேங்கிள் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துடுவேன். இந்த விஷயத்த நீங்கள் முக்கியமாக பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து இப்போ க்ளூ போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். க்ளூ வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா, இந்த மாதிரி நூலை விரித்து வச்சுட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே ஈவனாக ஃப்ளாட்டாக வர மாதிரி நீங்கள் வந்து எல்லா த்ரெட்டையும் ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் பண்ணணும். ரவுண்டாக சுற்றக்கூடாது. நம்ம கம்மை போட்டு ரவுண்டாக சுற்றாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் சில்க் த்ரெட்டு பேங்கிளில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப உருட்டிடக்கூடாது நூலை. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஈவனாக இருக்கிற மாதிரி த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது ஒரு பேங்கிளில் உள்பக்கமாக எடுத்து கொஞ்சமாக வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 1 or 2 ட்ராப்ஸ் க்ளூ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் த்ரெட்டை வந்து அந்த க்ளூ மேலே வச்சுட்டு லைட்டாக நான் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் க்ளூ விட்டுட்டு அந்த த்ரெட்டு மேலே ஃபுல்லாக படுற மாதிரி வச்சிட போகிறேன். ஒரு பேங்கிள் இந்த மாதிரி ஒட்டின உடனே நீங்கள் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக அந்த பேங்கிள் கவர் பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை பேங்கிளுக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து ஒட்டி எடுக்கணுமோ ஃபஸ்ட்டு இந்த 4 பேங்கிள்னால் 4 பேங்கிளுக்குமே த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுற்றி ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பேங்கில் ஒட்டுனீங்களோ அது வந்து நல்லா காஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த பேங்கிள் எடுத்து நீங்கள் எப்போயுமே நூலை வந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் இப்போது இந்த த்ரெட்டை வந்து சுற்றி எடுக்க போகிறேன். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் ஃபினிஷிங் ஸ்டேஜும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேங்கிள் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். த்ரெட்டை எப்பயுமே பிடிக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு பிடிங்க. நீங்கள் வந்து நல்லா உருட்டி அந்த த்ரெட்டை வந்து எல்லா த்ரெட்டும் ஒரே இது ஜாயிண்ட் ஆகுற மாதிரி பிடிக்காமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கவரேஜ் வந்து சூப்பராக கிடைக்கும்.
இப்போ சுற்றும்போது நான் என்னோடய கட்டை விரலில் அந்த நூலில் அசையாமல் பிடிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி பிடிச்சிட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சுற்று கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சுற்று சுற்றும் பொழுது நீங்கள் இந்த த்ரெட்டு வைப்பீங்க இல்லையா, அந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. அந்த பொசிஷன் வந்து ஆல்ரெடி இருக்கிற த்ரெட்டு மேலே இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டுக்கு மேலேயே த்ரெட்டை வச்சிட்டிங்க அப்படின்னா ஓவர்லேப் மாதிரி வந்துடும். ஸோ மேடு பள்ளமுமா இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் எப்போயுமே உங்கள் த்ரெட்டு வந்து நம்ம பழசு சுற்றி இருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வர மாதிரி பாருங்கள். அதுக்கு மேலே வர மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக வந்து கிடைக்கும். நம்ம ஸ்டோன்ஸு அதெல்லாம் ஒட்டுறோம் அப்படின்னாலுமே ஈவனாக இருக்கும் சர்ஃபேஸு. மேடு பள்ளமுமா இருக்காது, ஓவர்லேப்பாக ஆகாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றும்போது பார்த்து கரெக்டாக சுற்றுங்க. இப்போது நான் வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக வந்து காமிக்கிறேன். பட் நீங்கள் சுற்றும்போது நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஒன்று மேலே ஒன்று வராத மாதிரி, அதே மாதிரி உங்களோட வளையலோட கலரும் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பேங்கிள் கலரும் வேறு, என்னோடய த்ரெட்டு கலருமே வேறு. பட் சுற்றி முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது எனக்கு அந்த ரோஸ் கலர் தான் தெரியணுமே தவிர அந்த ரெட் கலர் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி பர்ஃபெக்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வீடியோவை வந்து நான் ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் நான் அவ்வளோ ஸ்பீடாலாம் பண்ணலை. நானே வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்டிங்க்கு வந்து வந்துட்டோம். இப்போ நம்ம கவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்திருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜில் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ த்ரெட் இருக்குது. நான் ஒரு 22 தடவை சுற்றினேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இவ்வளோ த்ரெட் இருக்குது. எக்ஸ்ட்ரா இருக்கிறது பிரச்சனை இல்லை. பத்தாமல் போச்சுன்னா தான் நம்மளுக்கு பாதியிலேயே திருப்பி இன்னொரு தடவை அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் கேப்பே இல்லாத மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு அசையாமல் இருக்க மாதிரி உங்களோட கட்டை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேயே வந்து லைட்டாக கம் போட்டு எடுத்துப்பேன். இது வந்து நான் பர்சனலாக பண்ணுறது. எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா, அப்போயே வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக க்ளூ நல்லா படுற மாதிரி எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதுலேயுமே வந்து நிறையா க்ளூ வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒரு ட்ராப் 2 ட்ராப் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த கம்மில் படுற மாதிரி நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா அது போய் ஒட்டிக்கும். இதுவே போதும். சப்போஸ் உங்களுக்கு த்ரெட்டு ஏதாவது வெளியே வர மாதிரி இருக்குன்னா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளூ எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் மட்டும் பண்ணி விடுங்க. இவ்வளோ பண்ணிங்கனாலே போதும். க்ளூ வந்து ரொம்ப போடாதீங்க. லைட்டாக ஃபியூ ட்ராப்ஸ் தான், 1 or 2 ட்ராப் போதும். நீங்கள் அழகாக ஈஸியாக உங்களோட ஒரு பேங்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான கலர்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி இந்த மாதிரி நூல் வந்து சுற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறீங்க, நிறையா பேங்கிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கலர்லாம் வேணுமோ அதெல்லாம் நூல் சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டோன் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு பேங்கிளாக பண்ணிகிட்டு இருக்காமல் உங்களுக்கு எத்தனை செட்டு பண்ண போகிறீங்களோ அத்தனை செட்டு சுற்றி வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக லைட்டாக அந்த க்ளூ பென்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பென்னில் வந்து லைட்டாக நான் வந்து அந்த கம்மு மாதிரி இருக்கும், அதை வந்து அந்த டிப்பில் நல்லா படுற மாதிரி லைட்டாக நீங்கள் விரல் வச்சு அழுத்தி வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த டிப்பில் வந்து நிற்கும். ஏன்னா அந்த டிப்பில் நம்மளுக்கு வேறு எதுவும் இருக்காது. இந்த மாதிரி விரல் வச்சு லைட்டாக அந்த டிப்பில் அந்த க்ளூ வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வச்சாலே போதும். நிறையா வைக்கணும்லாம் கூட அவசியம் இல்லை. லைட்டாக வச்சாலே போதும். நான் வந்து கொஞ்சமாக வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ ஸ்டோன் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர், ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு. ஸோ ரெக்டாங்குலர் ஷேப் வந்து காமனாக மேட் ஃபினிஷிங்கில் ஒரே சைஸ் தான் இருக்குது. இப்போது வந்து இந்த 2 கட் பேங்கிளில் ஃபுல்லாக வந்து இந்த சைஸ் அப்ளை பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து எப்படியுமே எனக்கு ஃபுல் கவரேஜ்ன்றதுனால நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து அந்த க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த க்ளூ பென்னு இருக்கு இல்லையா, இதை வச்சு லைட்டாக அந்த ஸ்டோன் மேலே வச்சிங்க அப்படின்னாலே ஸ்டோன் அழகாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேங்கிள் மேலே வச்சுட்டு
லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்கள். அந்த லெட்டை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ஒட்டிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஆங்கிளில் அந்த ஸ்டோனை வைக்கணுன்றது உங்களோட விருப்பம். ஓகேவா? நான் வந்து கிராஸாக வைக்கிறேன். இந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள், அந்த சைடு ஒரு ட்ரையாங்கிள்னு. நீங்கள் வந்து வேறு டைரெக்ஷனில் வைக்கணும் அப்படின்னாலுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி இந்த ப்ராசஸ் இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஒரு டிசைன் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் எடுத்து வைக்கிறது தான். இந்த பென் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். கம்மு வந்து அப்பப்போ அப்ளை பண்ணுங்கள். சுற்றி மொத்தமாக ஃபுல் வளையலுக்கும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஒட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டோனாக ஒட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ வந்து நான் 4xல் ஃபாஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஒர்க்கு பண்ணும்பொழுது எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்கள். ஏன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ இந்த பேங்கிள் வந்து நான் ரெடி பண்ணுறல. இது என்னோடய பேங்கிள் சைஸ் வந்து 2.8. எனக்கு இந்த 4 பேங்கிள் முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிராம் 17 கிராம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2.8 2.10 வாங்குறீங்கன்னா 20 கிராமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா 10 கிராம் 20 கிராம் தான் தருவாங்க. ஸோ அதனால் 20 கிராமாக வாங்கி வச்சுக்கோங்க. பேங்கிள் சைஸ் வந்து என்னோட சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 கிராம் அந்த மாதிரி கூட வரலாம். பட் மினிமம் ஒரு 20 கிராமாவது நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 4 பேங்கிள் கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே கலரில் நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 20 கிராம் மினிமம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் எல்லோ கலர்லேயுமே காமிச்சிருக்கேன் இல்லையா, இது ரெண்டுமே மேட் ஃபினிஷிங். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடு தான் 1 கட் பேங்கிள்லேயும் சரி 2 கட் பேங்கிள்லேயும் சரி யூஸ் பண்ணணும். குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதும் சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப் குந்தன் வந்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் அழகாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் எப்படி ஃபுல் செட் கவர் பண்ணணும்னு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை ஒரு செப்பரேட் வீடியோவாக கூட போடுறேன். ஸ்டோன் ஒட்டுற ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். பட் ஆனால் நம்ம எந்த மாதிரி ஷேப்லலாம் ஒட்டுறோன்றது வந்து நம்மளோட இஷ்டம். இப்போ இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் செயின் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். சிங்கிள் லைனில் கம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் செயின் ஸ்டோன் ஒட்டலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒட்டிட்டு சென்டரில் வந்து 3 mm ரவுண்டு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் கலர் ஷேட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னுமே நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.